ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் நீ ஆசைப்பட்டபடி உன்னுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இந்த வராகி அம்மா ஓடி வந்திருக்கேன். இந்த வராகி அம்மா மேல முழு நம்பிக்கை இருந்தா மட்டும் நீ இதை கேளு. ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம் இருந்தாலும் நான் உனக்கு நல்லது செய்வேனோ மாட்டேனோ, நீ எதிர்பார்த்தது நடக்குமோ நடக்காதோன்ற குழப்பம் இருந்தாலும் நீ இதை கேட்க வேண்டாம் என்று செல்லமே. ஏன்னா என்னுடைய வார்த்தைகளோ வாக்கோ அதை எந்த அளவுக்கு நீ நம்பிக்கையோடு கேட்கிறாயோ அந்த அளவுக்கு தான் அது உனக்கு பலிக்கும். அடுத்தவங்க வேணும்னா உன் வாழ்க்கையில் சுலபமாக உனக்கு அறிவுரை சொல்லலாம், அது சொல்லலாம், இது சொல்லலாம். ஆனால் நான் எப்போதும் உண்மையான வார்த்தைகளை தான் சத்திய வாக்காக கொடுக்குறேன். உன் வாழ்க்கைங்கிற பாடத்தில் இதுவரைக்கும் பல அனுபவங்களை கொடுத்த நானே அந்த அனுபவத்தின் மூலமாக உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிற புரிதலையும் உனக்கு உண்டாக்கி இருக்கிறேன் அல்லவா. இப்போ உனக்கு வாழ்க்கைனா என்ன, மனிதர்கள்னா எப்படின்னு புரிஞ்சிடுச்சு இல்லையா? இதை வச்சுக்கிட்டாவது இனிமே கவலையே படக்கூடாதுன்னு முடிவெடுத்து நிம்மதியாக வாழ தயாராகு. கவலை இல்லாமல் வாழ்ந்துட்டா, நிம்மதியாக வாழ்ந்துட்டா, கஷ்டமும் இல்லாமல் வாழ்ந்துட்டா வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து விட முடியும். அந்த எதிர்பார்ப்பு தான் உன்னுடைய வாழ்க்கை. நீ எப்போதும் முழு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. மனசுக்குள்ள கவலையை வச்சுக்கிட்டு வெளியே சந்தோஷமாக இருப்பது போல இன்னும் எத்தனை நாளைக்கு உன்னால் நடிக்க முடியும்? மனசுக்குள்ள சில பேர் சந்தோஷமா இருந்தாலும் கூட நல்லா வாழ்க்கையை வசதியாக நல்லா சந்தோஷமாக சுதந்திரமாக ஆசைப்பட்டதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இஷ்டப்படி இருந்தாலும் கூட வெளியில் பேசும்போது ரொம்ப கவலைப்படுறது போலவும் கஷ்டத்தில் இருக்கிறது போலவும் நடிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் நீ எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாகவே உன் வாழ்க்கை நல்லபடியாக சந்தோஷமானதா நிறைவானதா வாழ்க்கையில் வளர்ச்சியுடையதாக ஆகும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணை நிற்பதற்காக தான் இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். இதுவரைக்கும் நீ கடந்து வந்த காலங்கள் உனக்கு கடுமையான கஷ்டகாலமாக இருந்தாலும் இப்போது அது எல்லாமே முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகுது. நீயும் எல்லா மாற்றங்களையும் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழப்போகிறாய் என் செல்லமே. நல்லவங்க எப்போவுமே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தன்னுடைய நல்ல குணத்தில் இருந்து மாற மாட்டார்கள். எல்லாம் சரியாயிரும்னு நம்பிக்கையோட இறைபக்தியோடு இருப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளையாக நீ இருக்கணுமே தவிர கெட்டவங்களை போல ஒரு சின்ன கஷ்டம் வந்தவனே தப்பான வழிக்கு போகக்கூடிய தவறான பிள்ளையாக இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் இப்போதே நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் ஒன்றுமில்லாமல் போகச் செய்வதற்கு இந்த வராகி அம்மா என்னால் முடியும். நீயும் எப்போதும் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாமல் சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய பிள்ளையாக இரு. நீ கஷ்டப்படுவோன்னு தெரிஞ்சு கூட உன்னை வேணும்னே கஷ்டப்படுத்துபவர்களையும் உன்னை வேதனைப்படுத்துபவர்களையும் நீ நினச்சி கூட பார்க்காதேன்னு செல்லமே. வேணும்னே உன்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உன் கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் வேணும்னே உன்னை குற்றப்படுத்தி உன்னை காயப்படுத்தி பேசுகிற மனிதரே, உனக்கு தேவையில்லைன்னு அவர்களை விட்டு விலகிப்போ. எப்போதும் மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க மனசில் கவலை இருக்காது. எப்போவுமே எனக்கு கவலையாக இருக்குன்னு சொல்கிறவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது. ஆனால் நீ எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் வெளியில் காட்டிக்காம சிரிச்சுக்கிட்டே சமாளித்து வாழக்கூடிய பிள்ளையாக இருக்க. அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில் தோல்வி வருவதற்கு நான் விட்டு வைக்க மாட்டேன். நிச்சயமாக அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுப்பேன். இந்த உலக மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கடினமான உழைப்பும் விடாமுயற்சியும் தியாகங்களும் நிராகரிப்பும் விமர்சனங்களும் தோல்விகளும் சந்தேகங்களும் இது எல்லாமே அடுத்து வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க போதுன்ற ரகசியம்தான். இப்போ நீ அனுபவிக்கிற இந்த எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையை நிரந்தர நிம்மதியானதாக நான் மாற்ற போகிறேன். நீயும் உன் மனசை குறுக்கிக்கிட்டு வாழாமல் மனசை விசாலமாக வச்சுக்கோ. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினை. உன்னால் முடிஞ்ச உதவிகளையும் தான தர்மத்தையும் எல்லாருக்கும் செய்ய பழகு. அப்படி செய்யும்போது உன் வாழ்க்கை மதிப்போடும் நல்ல மரியாதையோடும் இருக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீ நினச்சது போல நடக்கணும்னா நீ கஷ்டங்களையெல்லாம் கடந்து வந்து தான் ஆகணும். சூழ்நிலைகள் கஷ்டமாக இருக்கும்போது உன் மனசை நீ தைரியமாக வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை சிறப்புடையதாக இருக்கும் அல்லவா. முயற்சி செய்யக்கூடிய உன் வாழ்க்கையில்
நீ வளர்ச்சி அடையக்கூடாது, முன்னுக்கு வரக்கூடாதுன்னு யார் தடுத்து நிறுத்தினாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். கண்டிப்பா நீ ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க கண்ணு முன்பாகவே இந்த உலகமே உன்னை பாராட்டும்படியும் போற்றும்படியும் செய்து காட்டுவேன். வறுமைங்கிறது எவ்வளவு பெரிய வல்லமை மிக்கது என்பது உன்னுடைய கைகளுக்கும் கால்களுக்கும் தெரியுமல்லவா? நீ எப்படி உழைச்சா, எப்படி கஷ்டப்பட்டா உன் வாழ்க்கையில வறுமை போகும் என்பதை உணர்த்தி உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பதற்காக தான் சில கஷ்டங்களை கொடுத்தேன். உன் வாழ்க்கையில எப்போதுமே நல்ல குணம் உள்ளவர்களையும் நல்ல உள்ளம் கொண்டவர்களையும் சேர்த்து வைக்க கற்றுக்கோ. பணத்தை தாண்டி உனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் நான் நிச்சயமாக உன்னை தாங்கி பிடிக்கும் தூணாக இருந்து உன்னை ஜெயிக்க வைப்பேன். வாழ்க்கையில் எதுக்கும் சந்தேகப்படாதே. சந்தேகம் வரும்போது தடைகள் வந்துவிடும். ஆனால் நீ நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கான நல்ல வழிகள் தோன்றும் என் செல்லமே. நல்ல யோசனைகளோடு நீ இருக்கும்போது உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகி அம்மா நான் நடத்தி தருவேன். எந்த ஏமாற்றமும் உன்னை ஏமாத்துறதுக்காக வரல. நீயாவே தான் எல்லா பிரச்சனைகளையும் மாட்டிக்கிட்டு ஏமாறுறங்கிற அந்த உண்மையை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. உனக்கு ஒரு விஷயம் இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கும் போது அது அப்படி நடக்காமல் போகும்போது உடனே நீ ஏமாந்துட்டதான் நினைக்கிற. ஆனால் நல்லா யோசிச்சுப்பாரு, நினைச்சது நடக்காமல் போனால் அது ஒருவேளை நன்மைக்காகவும் இருக்கலாம் என்பதை புரிந்துகொள். நீ ஒருபோதும் ஏமாந்து போகும்படி இந்த வராகியம்மா விட்டு வைப்பேனா என்ன? நீ கீழே விழுந்து விட்டாலும் கவலைப்படாதே, தோத்து போனாலும் கவலைப்படாத. ஆனால் எப்போதும் எல்லார் முன்னாடியும் ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இரு. ஏன்னா கண்டிப்பாக உன்னை ஜெயிக்க வைப்பதே எனது முழு மூச்சாக எடுத்துக்கிட்டு நான் வேலை செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் வாய்ப்புகள் எத்தனை முறை தழுவி சென்றாலும் கை நழுவி சென்றாலும் கூட மறுபடியும் நீ விடாமல் முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல உனக்கு வெற்றியை தரும். உன்னுடைய முயற்சியே உனக்கான வெற்றியை கொடுக்கும்னு முழுமையாக நம்பு. உனக்கு முக்கியத்துவம் தராத மனிதர்களிடத்தில் மறுபடியும் தேடி போகாதே. யார் உன்னை மதிக்கிறாங்களோ, யார் உனக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அவர்களை மட்டும் தேடி போகலாமே தவிர உன்னை பெருசாக நினைக்காத மனிதர்களை நீ நாடி போக வேண்டாம் என்று செல்லவே. அறிவாளியிடம் நிச்சயமாக பேசி ஜெயிக்க முடியும். ஆனால் நான் தான் அறிவாளின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு பேசுகிற நபர்களிடம் நீ எவ்வளோ பேசினாலும் வெற்றி பெற முடியாதுங்கிறத உண்மையை தெரிஞ்சுக்கோ. உண்மையிலேயே அறிவாளினா எதிர்த்தரப்பில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அதற்கேற்றார் மாதிரி பதில் சொல்லுவார்கள். ஆனால் தான் அறிவாளி நினைக்கிற எந்த தற்கொலையும் எதிரில் உள்ளவன் என்ன சொல்கிறான்றதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நீ எப்போதும் எதிரில் உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்றத கவனிக்கக்கூடிய, தெளிவாக பேசக்கூடிய, யோசிக்கக்கூடிய பிள்ளையாக இரு. நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறது நீதி தான். ஆனால் அந்த நீதியை கெட்டவங்க தவறாக பயன்படுத்துவதால் நீதியே கொஞ்சம் தடுமாறதான் செய்து. ஆனால் எது எப்படி நடந்தாலும் உனக்கான காலமாக நான் இருந்து எல்லாவற்றையும் நல்ல முறையில் நடத்தி முடிப்பேன். நீயும் வாழ்க்கையை நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்காம, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம காலத்தோடு ஒன்றி வாழ தயாராகு. இந்த உலகத்தில் அடுத்த நபர்களுடைய குறைகளை சொல்லணும்னா உடனே ஓடி வந்து எந்த அளவுக்குலாம் முடியுமோ அந்த அளவுக்கு அதை இட்டு கட்டி 1க்கு 10 சொல்லக்கூடிய இந்த மனிதர்கள் அவங்களுடைய குறையையும் தவறுகளையும் வாய் திறந்து பேசவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. நீ தான் உன்னுடைய குறைகளை எல்லாம் யோசித்து அதை நிறைகளாக மாற்றிக்கணும். சகுனிகள் நிறைஞ்ச இந்த உலகத்தில் நீ உண்மையாக இருந்தால் மட்டும் போதாது, கொஞ்சம் தந்திரமும் புத்தியும் கூட உனக்கு வேணும். தந்திரமான பிள்ளையாக நீ இல்லாட்டி யாராவது உனக்கு குழி தோண்டி புதைச்சிடுவாங்க. அதனால இந்த மோசக்கார மாயக்கார உலகத்தில் தப்பானதுகளையும் தவறானதுகளையும் கூட தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதில் மாட்டிக்காமல் நீ கவனமாக தப்பிச்சுக்கணும். தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தித்தர இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே. தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்கள் தான் எதுவுமே நடக்காது, முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ எப்போதும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் என்னால் எல்லாமே முடியும்னு சொல்லக்கூடிய பிள்ளையாக இரு. வாழ்க்கைங்கிறது நீ நினைக்கிற அளவுக்கு சுலபமாக இருக்காது. ஆனால் நீ நினச்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையை அழகு நிறைந்த சிற்பமாகவும் ஓவியமாகவும் மாற்ற முடியுமென் செல்லமே. நீ மனசொடைஞ்சு போகும்படியோ நம்பிக்கை இழந்து கவலைப்படும்படியோ உன் வாழ்வில் எதுவும் தப்பாக நடக்க நான் விடமாட்டேன். இப்போதே
சோர்ந்து போயிருக்கிற உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து நீ நம்பிக்கை கொள்ளும் விதத்தில் எல்லாவற்றையும் நான் நல்லபடியாக நடத்தி தர்றேன். உன் வாழ்க்கை எப்போதுமே மகிழ்ச்சியுடையதாகவும் மனநிறைவுள்ளதாகவும் இருக்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் நீ எப்போது மகிழ்ச்சியாக வாழணும்னு நினச்சினா வாழ்க்கை உனக்கு சுலபமாக ஆகிவிடும் என் செல்லமே. நீ அடுத்தவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறியோ அதை பொறுத்து தான் உனக்கு உன் வாழ்க்கை அமையும். நீ அடுத்தவங்ககிட்ட நல்லா அன்பாக பாசமாக நடந்துக்கிட்டினா உன்னை சுற்றியும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்பேன். எப்போவுமே நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றியும் கை நழுவி போன வாய்ப்புகளை பற்றியும் செலவழித்த காசு பணத்தையும் பற்றி யோசிக்காதே. அதே போல் அடுத்தவங்க என்ன செய்வாங்க, அவங்க வீட்டில் என்ன நடக்குது, இவங்க வீட்டில் என்ன பிரச்சனைன்னு அடுத்தவங்களை பற்றியும் யோசிக்காதே. உன்னை விட உயர்வாக வாழ்பவர்களை பார்த்து அவங்க நல்லா இருக்குது, அவங்களுக்கு நல்லா வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அவங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்குன்னு அவங்கள போல நம்மவும் வாழணும்னு நினைக்காதே என் செல்லமே. எப்போவுமே உன் வாழ்க்கையை பற்றி யோசி. உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி யோசி. உனக்கு நினச்சது போல் நடக்கணும்னா அதுக்கு என்ன முயற்சி செய்யணும்னு யோசி. கண்டிப்பாக நீ செய்யக்கூடிய முயற்சிகளும் சிந்தனைகளும் சரியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு வெற்றியே கிடைக்கும். இதுவரைக்கும் தோல்வி அடைஞ்சதையெல்லாம் ஒரு பாடமாக நினச்சிக்கணும். தோல்வியை பார்த்து துவண்டு போயிடக்கூடாது. அவ்வளோதான், இனிமேல் நம்மளால் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது, வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்ற முடிவுக்கும் வந்துவிடக்கூடாது என் செல்லமே. நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி செய்தும் கூட சில விஷயங்கள்லாம் உன்னால் செய்ய முடியலேன்னு நினச்சி வருத்தப்படாத. கடைசி நிமிஷத்தில் கூட உனக்கான முயற்சிகளை வெற்றிகரமாக நான் ஆக்கி தருவேன். நீ போகிற பாதையில் தடைகளும் தடங்கல்களும் வந்தாலும் அதை தாண்டி போய் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு தயாராகு. தாண்டி தாண்டி கடந்து நீ போய்கிட்டே இருக்கும்போது உன் வாழ்க்கை பாதையில் போகிற வழிகளில் எல்லா பிரச்சனைகளும் மறைஞ்சு போய்விடும் என் செல்லமே. நீ எவ்வளவுதான் வாழ்க்கையின் உயரத்துக்கு போனாலும் எவ்வளவுதான் நல்ல நிலைமைக்கு வந்தாலும் கூட நீ ஆரம்பத்தில் கஷ்டப்பட்ட வாழ்க்கையும் எப்படி அதை கடந்து வந்தோன்றதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டினா இப்போது இருக்கும் வாழ்க்கையின் உயரத்தை உன்னால் கட்டுக்குள் வைத்து கொள்ள முடியும். எப்போதும் வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களில் கஷ்டப்பட்டதையும் அதனால் கிடைச்ச அனுபவத்தையும் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. தோத்துட்டோமே நினச்சி கவலைப்படாமல் ஜெயிச்சுட்டோன்னு நினச்சி கர்வத்தோடு இரு. நான் தான் எல்லான்னு நினச்சி நீ ஆணவம் கொள்ள வேண்டாமென்னு செல்லமே. உனக்கான எல்லாமுமாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். இந்த உலகம் எப்போதுமே நீ பட்ட கஷ்டத்தை பார்க்காது, நீ எந்த அளவுக்கு உயர்ந்து நல்ல நிலைமையில இருக்கன்னு தான் பார்க்கும். முயற்சிகளை பார்க்காத இந்த உலகம், உன்னுடைய கஷ்டத்தை திரும்பி பார்க்காத இந்த உலகம் உன்னுடைய உயரத்தையும் வெற்றியை மட்டும்தான் பார்க்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே மாபெரும் வெற்றியை பெற தயாராகு. இந்த உலகத்தில் நல்லவன் கெட்டவனாக முடியாது, கெட்டவன் நல்லவனாக முடியாது. ஆனால் கெட்டவனை ஒரு நல்லவனாக மாற்ற முடியும். நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக, நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக, கெட்டவனை நல்லவனாக மாற்றி புத்தி புகட்டக்கூடிய பிள்ளையாக இரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லாத்தையும் தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும். நீயும் பொறுமையோடு இருந்தினா எதுவுமே உன்னை விட்டு போகாது. கடைசி நிமிஷத்தில் கூட உன் நிலைமையை மாற்றி அமைக்க இந்த வராகி அம்மா தயாராக இருக்கேன். அதனால தான் இப்போது இன்னும் சற்று நேரத்தில் நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன் விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். யாராவது உன்னை அழகாக பேசி ஏமாற்றிட்டாங்கன்னா அதுக்காக நான் ஏமாந்துட்டோமே நினச்சி நீ யோசிக்காதே. அடுத்தவங்க அந்த அளவுக்கு உன்னை ஏமாத்துறதுல புத்திசாலியாக இருக்காங்க. இனிமேல் நம்மளும் கொஞ்சம் கவனமாக புத்திசாலித்தனமாக இருக்கணுன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் நீ எப்படிப்பட்ட ஆள், நீ என்ன யோசிப்ப, எப்படி நடந்துக்குவன்றத அடுத்தவங்க தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீ மலிவாக இருக்கக்கூடாது. நீ யார் என்ன எப்படினே தெரியலையேன்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு புரியாத புதிராக இருந்தீனா யாராலும் அவ்வளவு சுலபமாக உன்னை தோற்கடிக்க முடியாது என் செல்ல.